நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் அஇஅதிமுகவின் அமோக வெற்றியை தமிழகம் முழுவதும் கழகத் தொண்டர்களும் பொதுமக்களும் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் மகிழ்ச்சியாக கொண்டாடி வருகிறார்கள். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் இல்லம் அமைந்துள்ள போயஸ் தோட்டம் பகுதியிலும் அஇஅதிமுக தலைமைக் கழகம் அமைந்துள்ள சென்னை ராயப்பேட்டை பகுதியிலும் பல்லாயிரக்கணக்கில் திரண்ட கழகத் தொண்டர்களும் பொதுமக்களும் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டதுடன் தொடர்ந்து வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முன்னணி நிலவரம் பற்றிய தகவல்களில் தொடக்கத்தில் இருந்தே தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட அனைத்து தொகுதிகளிலும் அஇஅதிமுக வேட்பாளர்கள் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார்கள். இந்த வெற்றி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசின் மக்கள் நலத்திட்டங்களுக்கு கிடைத்துள்ள மகத்தான வெற்றி என அனைத்து தரப்பினரும் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் அஇஅதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா இல்லம் அமைந்துள்ள போயஸ் தோட்டம் பகுதியில் ஆயிரக்கணக்கான கழகத் தொண்டர்களும் பொதுமக்களும் திரண்டு தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய வண்ணம் உள்ளனர். அங்கு கூடியிருந்தவர்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அஇஅதிமுக தலைமைக் கழகம் அமைந்துள்ள சென்னை ராயப்பேட்டை பகுதியில் இன்று காலை முதலே பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் திரண்டிருந்தனர். தலைமைக் கழகத்தில் அமைந்துள்ள அஇஅதிமுக நிறுவன தலைவர் அமரர் எம்ஜிஆரின் திருவுருவச் சிலைக்கு கழகத் தொண்டர்கள் மாலை அணிவித்து மேள தாளங்கள் உள்ளிட்ட பல்வேறு இசைக்கருவிகள் முழங்க வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அஇஅதிமுக தொண்டர்கள் அணி அணியாக திரண்டு வந்து தலைமைக் கழகத்தில் குவிந்த வண்ணம் உள்ளனர். தலைமைக் கழகம் முன்பு பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கழகத் தொண்டர்களும் பொதுமக்களும் தங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். தலைமைக் கழக வளாகத்தில் கூடியிருந்த அஇஅதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் அஇஅதிமுகவின் வெற்றியை கொண்டாடும் வகையில் பலத்த கரகோஷமும் வெற்றி முழக்கங்களையும் எழுப்பி இந்த மாபெரும் வெற்றிக்கு காரணமான முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நன்றியும் பாராட்டும் தெரிவித்தனர். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த இமாலய வெற்றி என்பது மாண்புமிகு அம்மா அவர்கள் மீது தமிழக மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை குறிக்கின்றது. மாண்புமிகு அம்மா அவர்களின் சிறந்த திட்டங்களுக்கு பொதுமக்கள் வழங்கியிருக்கும் அன்பு பரிசாகவே நாங்கள் இதை நினைக்கின்றோம். புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பின்னே ஒட்டுமொத்த பெண்ணினமும் அணிவகுத்து நிற்கின்றது என்பதனை குறிக்கும் விதமாக இந்த இமாலய வெற்றி அமைந்திருக்கின்றது. இந்த தேர்தலை பொறுத்தவரையிலே அம்மா அவர்கள் எடுத்த உறுதியான நிலைப்பாடு, தேர்தல் பிரச்சார நிகழ்ச்சிகளிலே அவர் எடுத்து வைத்த வலுவான வாதங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக அம்மாவுடைய 3 ஆண்டு கால சாதனைகள், 3 ஆண்டுகள் முடிந்து 4வது ஆண்டு தொடங்குகின்ற போதே வெற்றி செய்தியோடு தான் துவங்கி கொண்டு இருக்கிறோம். அம்மாவுடைய ஆட்சியில் அனைத்து மக்கள் நல திட்டங்களும் மக்களை சென்று சேர்ந்தடக்கி அடைந்திருக்கிறது என்பதற்கான மிகப்பெரிய சான்று தான் இந்த தேர்தலிலே நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிற வெற்றி செய்திகள். போகிற போக்கிலே 40 நாம் தான் வெற்றி பெறுவோம் என்ற நிலையிலே இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அயன் லேடியான எங்கள் இறைதெய்வம் புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆலயம் தான். இதேபோல் தமிழகம் முழுவதும் அஇஅதிமுகவின் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியை கழகத் தொண்டர்களும் பொதுமக்களும் தொடர்ந்து உற்சாகத்துடன் கொண்டாடி வருகிறார்கள். திருச்சியில் ஏராளமான கழகத் தொண்டர்கள் மற்றும் மகளிர் அணியினர் அஇஅதிமுக முன்னிலை பற்றிய தகவல் வெளியானதும் ஆங்காங்கே திரண்டு நின்று மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். திருச்சி மாநகர் ஸ்ரீரங்கம், உறையூர், தில்லை நகர், சத்திரம் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் அஇஅதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் பகுதிகளிலும் அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். கும்பகோணம், பாபநாசம், திருவிடைமருதூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் கழகத் தொண்டர்களும் பொதுமக்களும் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் பேருந்து நிலையம் அருகில் கழகத் தொண்டர்களும் பொதுமக்களும் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினார்கள். நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல், திருச்செங்கோடு, ராசிபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் அஇஅதிமுக தொண்டர்கள் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியை மகிழ்ச்சி பொங்க கொண்டாடினர். நீலகிரி, சேலம், தேனி, திருவள்ளூர், திருவண்ணாமலை, நாகர்கோவில், காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, புதுக்கோட்டை, வேலூர், நாகை உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் அஇஅதிமுகவின் வெற்றியை கழகத் தொண்டர்களும் பொதுமக்களும் எழுச்சியுடன் கொண்டாடிய வண்ணம் உள்ளனர்.